இப்போது ஆண்டாளும் தோழிகளும் நான்காவது தோழியை எழுப்ப போகிறார்கள். இவள் ஆண்டாளுடைய மாமன் மகள். ஆண்டாளுக்கு நீண்ட நாள் ஆசையாம் அந்த கோபிகைகளோடு ஒரு சரீர ரீதியான சம்பந்தம், ஒரு பிளட் ரிலேஷன் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமேனு. அதனால இந்த பெண்ணை தனது மாமன் மகளாகவே அமைத்து காட்டுகிறாள். திருப்பாவையின் 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூமம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பெண்ணுடைய வீடு எப்படி இருக்கான்? அது ஒரு பளிங்கு மாளிகை மாதிரியாம். தூமணி மாடத்து, தூய மணிகள் ரத்தின கற்கள் சுவரிலே பதிக்கப்பட்ட ஒரு அழகான மாடம், ஒரு மாளிகை. அதாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கு, உள்ள இருக்கிறது வெளியில தெரியும். அந்த மாதிரி தூமணி மாடத்து பளிங்கினால் ஆன ஒரு மாளிகையிலே சுற்றும் விளக்கெரிய, தன்னுடைய அறையை சுற்றி விளக்கு ஏற்றி வச்சிருக்காளாம். ஏன்னா கண்ணன் அவளை சந்திக்க வருவான். அதனால அவனை வரவேற்பதற்காக மங்களத்துக்காக விளக்குகள் ஏத்திருக்கா. தூமம் கமழ, சாம்பிராணி போக அப்படியே மணக்கிறது. அதுவும் பகவானுடைய உகப்புக்காக அந்த சாம்பிராணி வாசனை கமழ்கிறது. துயில் அணை மேல் கண் வளரும். துயில் அணைனா துயில் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மெத்தைன்னு அர்த்தம். எவ்வளவு ஸ்லீப்பிங் பில் போட்டாலும் தூக்கம் வராதவர் கூட அதுல படுத்துண்டா தூங்கிடுவாராம். அந்த துயிலணை மேல் கண் வளரும், கண் வளர்ந்து இருக்கிறாள். ஏன்னா பகவானுக்கு எத்தகைய மரியாதை கொடுப்போமோ அது அடியார்களுக்கும் கொடுக்கணும். பகவானைத்தான் நம்மாழ்வார் செம்மா கமலம் செழுநீர் மிசை கண் மலரும் திருக்குடந்தை அம்மாமலர் கண் வளர்கின்றானே என்னான் செய்கேனே. கண் வளர்தல்னு பகவானுக்கு தான் சொல்லுவோம். தோழினா தூங்கும் பிசாசே எழுந்துருன்னு கூட கூப்பிடலாம், அப்படி கூப்பிடல. கண் வளரும், நல்ல மரியாதை கொடுத்து அடியார்களையும் மதித்து நாம் நடக்க வேண்டும். அதனால கண் வளரும் மாமான் மகளே, என்னுடைய மாமன் மகளே. ஏன்னா ஒரு அடியவர் நமக்கு ஒரு சரீர ரீதியான தொடர்போடு ஒரு பிளட் ரிலேட்டிவா இருக்காருன்னா அது பெரிய பாக்கியம் நமக்கு. அதனாலதான் ஆண்டாள் பார்த்தாலும் கோபிகைகள்லாம் இவ்வளவு பெரிய கிருஷ்ண பக்தைகளாக இருக்கிறார்களே, அவர்களோடு ஒரு சரீர ரீதியான தொடர்பு கிடைக்குமான்னு பார்த்தா. அதனாலதான் இந்த பாட்டை கோபிகையாகவே ஆண்டாள் பாடும்போது அந்த தோழி ஒரு கோபிகையாக இதிலே சித்தரிக்கப்படுகிறாளே, அவளை தனக்கு மாமன் மகள்னு அழைத்து அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாளாம் ஆண்டாள். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருக்கு எப்போதுமே இன்னொரு சிஷ்யரான முதலியாண்டான் மீது ஒரு சின்ன பொறாமை உண்டாம். இத ராமானுஜரே கேட்டாராம், சுவாமி கூரத்தாழ்வானை போல நல்ல குணங்கள் உள்ளவர்னு ஒருத்தர் கிடையாது, உங்களுக்கு ஏதோ முதலியாண்டான் மீது பொறாமைன்னு சொல்றாளேன்னு கேட்டாராம். அப்ப கூரத்தாழ்வான் சொன்னாராம், ஆம் சுவாமி, அடியனுக்கு தேவரையருடைய சிஷ்யன்கிற சம்பந்தம் இருக்கே ஒழிய தேவரையரோட ரத்த சம்பந்தம் அடியனுக்கு இல்ல. ஆனா முதலியாண்டான் உங்களுடைய சகோதரி மகன், மருமகன்கிற ரத்த சம்பந்தம். ராமானுஜர் திருமேனியில ஓடின ரத்தம் நம்ம திருமேனியில ஓடுறதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது அடியனுக்கு இல்லையே, இந்த நல்ல பொறாமை எனக்கு உண்டுன்னாராம். அப்போ பொறாமைய தப்புன்னு சொல்லக்கூடாது. எந்த விஷயத்துல ஒருத்தர் நன்னா பகவானை அனுபவிக்கிறார்னா நம்மால் அவரை போல் அனுபவிக்க முடியலையேன்னு நல்லெண்ணத்தோடு படுவதுல தப்பு இல்லை. அப்போ ஆண்டாள் பார்த்தா அந்த கோபிகையோடு ஒரு சரீர ரீதியான உறவு இருந்தா நல்லா இருக்குமே. அதனால மாமான் மகளே, என்னுடைய மாமன் மகளே. நிறைய உறவு இருந்தாலும் கூட இந்த மாமா பொண்ணு அத்தை பொண்ணுனாதான் கொஞ்சம் நன்னா பழக முடியும், நன்னா உரிமையோடு விளையாட முடியும். அந்த உறவும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அந்த தாய்மாமன் வீட்டு உறவுங்கிறது. அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திருவாய், மணிகள் பூட்டப்பட்ட கதவை தரேன்னா. ஆனா இந்த பெண் உண்மையாவே தூங்கின்னு இருக்கா. இதுவரைக்கும் உள்ள பெண்கள்லாம் கொஞ்சம் பகவானை தியானிச்சுட்டு தான் இருந்தா. இவ உண்மையாவே தூங்குறதுனாலதான் இவ சுத்தமா ஒன்னும் ரெஸ்பாண்டே பண்ணல. அதனால பார்த்தா மாமியை கூப்பிடுவோம், மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமி நீங்களாவது உங்க பெண்ணை எழுப்ப மாட்டேடா. அவளுடைய தாயை கூப்பிடுறா. உண்மகள் தான் ஊமையோ, ஒருவேளை உங்க பொண்ணு ஊமையா, அதனாலதான் பேசவே மாட்டேங்கிறாளா? அன்றி செவிடோ, அல்லது காது செவிடா, அதனாலதான் நாங்க கூப்பிட்டது எதுவும் கேட்கலையா? அனந்தலோ, அனந்தல்னா சோம்பேறி டு த கோர்னு அர்த்தம். அதனாலதான் காதும் கேட்கறது வாயும் பேச முடியும், ஆனா சோம்பேறி தூங்குறாளா? அல்லது ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, யாராவது மந்திரம் போட்டு பெருந்துயிலில் அவளை ஆழ்த்தி விட்டார்களான்னா. மாமி பார்த்தா, ஏண்டிமா கல்யாண வயசுல பொண்ணை வச்சுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வாசல்ல வந்து ஊமையா செவிடா அனந்தலா மந்திரப்பட்டாளான்லாம் சொன்னா என் பொண்ணுக்கு நான் எப்படிமா கல்யாணம் பண்றதுன்னா. கவலைப்படாதீங்கோ, மாமாயன் ஆச்சரிய செயல்கள் செய்யக்கூடியவன், மாதவன் மா என்ற மகாலட்சுமியின் கணவன்,
வைகுந்தன் வைகுண்ட லோகத்திலே எழுந்துருளி இருப்பவன்னு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. பகவானுடைய திருநாமங்களை சொல்லுங்க, அதுதான் மருந்து. ஊமையா இருந்தாலும் செவிடா இருந்தாலும் அனந்தலா இருந்தாலும் மந்திரம் போட்டாலும் எல்லா வியாதியையும் குணப்படுத்தும் மருந்து என்ன தெரியுமா? சங்கரா டிவியில அந்த மருந்து வருகிறதே, விஷ்ணு சகஸ்ரநாமம், அதுதான் மருந்து. அதனால பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கள். எதா இருந்தாலும் எழுந்து வந்துருவோம்னா மாமையும் மாமாயன் மாதவன் வைகுந்தன்னா பெண் ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியில சேர்ந்துட்டா. இதை அப்படியே பூதத்தாழ்வாரை ஆண்டாள் உணர்த்துவதாகவும் ரசிக்கலாம். எப்படி? இவர்தான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய பொய்கை ஆழ்வார் ஏற்றிய விளக்கு சுற்றி எரிந்து கொண்டிருக்க தூமம் கமழ பக்தி மனம் கமழக்கூடிய ஒரு விளக்கை இவர் ஏற்றினார். இவர்தான் மாமான் மகள். அதாவது மாமான்னா பெரிய மகான் அர்த்தம். பெருந்தமிழே நல்லேன் என்று அவரே பாடுறார். பூதத்தாழ்வாரை போன்ற ஒரு தமிழர் உண்டா? பெருந்தமிழே நல்லேன்னார். அப்படிப்பட்ட மாமான் மிகப்பெரிய மகானவர். அது மட்டுமா, இவர் பரஞானத்துல பகவானையே எப்போதும் சிந்தித்தபடி இருந்ததாலே ஊமை செவிடு அனந்தல் என்னும்படியாக அப்படியே பகவத்குணானுபவத்திலேயே பரஞானத்திலேயே எப்போதும் ஈடுபட்டு இருந்தார். மேலும் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்கு. பகவானுடைய நாமங்களை சொல்வதுதான் வேதசாரம்னு பாடினார். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றுன்னு அதை நினைவூட்டுவதாகவும் ரசிக்கலாம். இனி அடுத்த பாசுரம், அடுத்த தோழி, அடுத்த ஆழ்வார் நாளை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.